அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அக்டோபர் 15 இன்னைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, நாளைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கான டைரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த வியூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம 25,200 அப்படின்ற இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆகாம எதிர்பார்த்தோம். ஆனால் அது ரிவர்சல் ஆகாம இங்கிருந்து மேல போக ஆரம்பிச்சது. ஓகே, இதுக்கப்புறம் 25,300 இந்த லெவல்ல ரிவர்சல் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போதும், ஆனா மேலையும் போகாம கீழேயும் வந்து இந்த லோ பிரேக் அவுட் பண்ணி இதுக்கும் கீழே போகாம சென்ட் ஒரே ஒரு ஒயிட் கேண்டிலோடைய கிரீன் கேண்டிலோட கரெக்ஷன் மட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் டைரக்டா அப்படி மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கதான் நம்ம இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் கீழே போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால நம்ம இங்க என்ட்ரி எடுக்கல. மேல ஒரு 5 மினிட்ஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு க்ளோசிங் வச்சிருக்குது அப்படின்னா 50 பாயிண்டோடைய ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்பாட்ல 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ இந்த லெவல்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரிஸ்க், அதனால நம்ம இதை அவாய்ட் பண்ணோம். ஸோ மேல போறதுக்கான கன்ஃபர்மேஷனும் இல்லாம கீழே இறங்குறதுக்கான கன்ஃபர்மேஷனும் இல்லாம ரெண்டு பக்கமும் ஒரு குழப்பமான ஒரு மார்க்கெட்டா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்துச்சு. அதனால இந்த லெவல்ல நம்ம ஒரு ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த லெவல் ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சது. ஸோ இப்போ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,330, அதாவது 25,250 இருந்து 330 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் என்ட்ரி சேம் டார்கெட். இந்த லெவல் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இதுக்கு மேல வந்து டைரக்ஷன் இதுல இருந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் 16 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த லெவல்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம இங்க எடுத்த என்ட்ரி இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் ரைசிங் கொடுத்துச்சு. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்ப இதுல நம்ம மார்க்கெட்ல எல்லா நாளும் என்ட்ரி எடுக்கணும், எல்லா என்ட்ரியும் நமக்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இன்னைக்கு இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஏமாற்றம் இருந்திருக்கும். காரணம், ஒரு பெரிய ஏற்றம், நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கு. இதுல நம்ம எந்த என்ட்ரி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணாம போந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஸோ நான் அப்படிதான் இருந்தேன். நான் என்ன 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய க்ளோசிங் முடிஞ்சு அடுத்து டைரக்ஷன் கிளியரா என்ன பக்கம் போகுது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இப்ப 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்கே கிளியரா இல்லை. இந்த கேண்டிலோட க்ளோசிங்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆனா பிரேக் அவுட்லயும் வந்து டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் இல்லாம ரொம்ப மைல்டா மொமெண்டம் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா கரெக்ஷன் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி மொமெண்டம் இருந்தது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த லெவல்ல எந்த என்ட்ரியும் பிளான் பண்ணல. ஆனா கால் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ரிஸ்க் என்ட்ரி எடுத்தோம். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இப்படி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு, ஆனா நம்மளால என்ட்ரி எடுக்க முடியல, அது எது எடுக்கிறதா வேணாமான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் பேனிக் ஆக கூடாது. எல்லா என்ட்ரியுமே நமக்கு கிடைக்கும், எல்லா ட்ரேடையுமே நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மெயின் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரியை பிளேஸ் பண்ணும்போது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த என்ட்ரி எடுத்து டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அப்படி இல்லை, நமக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு முக்கியமா இருக்குது, கன்ஃபர்மேஷன் முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தனால தான் இன்னைக்கு நம்ம என்ட்ரியை வந்து செகண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 o'clock மேலதான் என்ட்ரியை ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த லெவல் இருந்தது நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஸோ டார்கெட் நமக்கான ஒரு ஜென்யூன் டார்கெட் புக் ஆச்சு. இப்ப நாளைக்கான டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 25,290 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து கீழே 25,220 இந்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து கீழே வர்றதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது 2550. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அடுத்துக்கான டார்கெட். ஸோ இப்போ கண்டினியூவா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே இறங்குறதும் கீழே இருந்து மேலே இறங்குறதுமா வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், எப்பெல்லாம் வந்து 25,300 டச் பண்ணுதோ அங்கிருந்து டவுன் ஆகிருவாங்க.
மறுபடியும் மேல போனாலும் மறுபடியும் கீழே இறக்கிடுவாங்க இந்த லெவல்ல. ஸோ இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப இப்போ பிரேக் அவுட் கிளியரா ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் மேலே தான் போவோம், இது கீழே வராது அப்படியும் முடிவு பண்ண முடியாது. அதே நேரத்துல இப்ப டவுன் சைடு வராது மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரியே இது அப்படியே மேலேயே தான் போயிட்டே இருக்கும், கீழே வராது அப்படியும் முடிவு பண்ண முடியாது. த ரீசன் மார்க்கெட் இன்னமும் கூட ஹை வோலட்டிலிட்டி இருக்கிற ரேஞ்ச் டைரக்ஷன் தான். அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறதுனால நமக்கு இதோட மொமெண்டமே லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டிங்கா ஃபாலோ ஆகுது. ஸோ ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். 25,000 to 80க்கு கீழே மார்க்கெட் போகும்போது நம்ம 1 by 1 டவுன் பண்ண பிளான வச்சுக்கலாம். ஆனா இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 300 at 350, அதுக்கு அடுத்து 400 450, இப்படி 50 பாயிண்ட் உடைய லெவல் ஸ்பாட் லெவல்ல 50 பாயிண்டா வந்து நம்ம டார்கெட்டை புக் பண்றது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இன்னும் கிளியரா இல்லைங்கிறதுனால டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளியர் ட்ரெண்டிங் மொமெண்டம் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்படி கிளியர் ட்ரெண்டிங் மொமெண்டம் ஆகுது அப்படின்றப்ப நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ கரண்ட்ல நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ரைக் 25,200, இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் இப்போ எடுத்து அதுதான் ப்ராஃபிட்லையும் இருக்கு. அடுத்து 25,200 அப்படிங்கிற காலுக்கு ஒருவேளை மார்க்கெட் 25,300 219 பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடு போகுது அப்படின்னா நம்ம 25,400 and 500 அந்த ரெண்டு லெவல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல புட் ஆப்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷன் அதுல கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எல்லா என்ட்ரியுமே எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், மார்க்கெட் மேலே போகுது நம்மளும் பின்னாடியே போய் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த ஸ்ட்ராட்டஜியோ அல்லது பேசிக் அதாவது ஏதாவது ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியே இல்லாம பை பண்றது செல் பண்றது மாத்தி மாத்தி பண்றது அப்படிங்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்பொழுது கேபிட்டல் ஈஸியா லாஸ் ஆயிடும், அடுத்து ட்ரேடே பண்ண முடியாம வாஸ் அவுட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணாம ஒரு நல்ல ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுங்க. அதே சேம் டைம் டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம டெலிகிராம்ல அந்த டீடைல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணோம், அதை பார்த்து நீங்க உங்களோட ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.